ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 5 நாட்கள் முடியல நம்மளோட இட்லி கடை திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஹீரோவாக மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இயக்குனராகவும் வந்து தொடர்ந்து வந்து நிறைய திரைப்படங்கள் கொடுத்துட்ருக்காரு நம்மளோட தனுஷ். ஸோ இப்போ வந்து இவரோட இயக்கத்தில் லேட்டஸ்ட்டாக வந்து அவரோட 4வது திரைப்படம் தான் இட்லி கடை. ஸோ இந்த திரைப்படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு நித்யா மேனன், ராஜ்கிரண், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, பார்த்திபன், கீதா, சத்யராஜ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஜீவ் பிரகாஷ் தான் இசை அமைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தோட இசையை வந்து நிறைய பேர் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுருச்சுங்க. ஸோ சில பேர் வந்து என்னதான் கலவையான விமர்சனம் பெற்றாலுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சூப்பரான வசூல் தான் பெற்றுருக்கு. அதாவது 5 நாட்களில் கிட்டத்தட்ட வந்து 50 கோடி வரைக்கும் வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படம் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வசூல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயம் தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.